தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுவை ராஜீவ்காந்தி பெண்கள் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு ரூபாய் 11 கோடியில் அதிநவீன MRI ஸ்கேன் கருவி துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் துவக்கி வைத்தனர். அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்ற புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் குழுவினர் கண்டகி பிரதேச சட்டப்பேரவையில் உற்சாக வரவேற்பு. புதுச்சேரி, காரைக்காலில் தனியார் பள்ளிகளில் துவங்கிய 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. 8105 மாணவ மாணவியர்கள் தேர்வை எழுதினர். வில்லியனூரில் இயங்கி வரும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் வாடிக்கையாளர்களின் வங்கிக் கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்டதாக புகார். வங்கி கிளை மேலாளரிடம் முறையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு நடைபெற்ற கொடியேற்ற விழா. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். போக்குவரத்திற்கு இடையூறாக சாலையில் பைக் ரேஸ் சாகசம் செய்யும் இளைஞர்கள். காவல்துறையினர் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் அதிநவீன MRI ஸ்கேன் கருவியை மக்கள் பயன்பாட்டிற்காக துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையில் அதிநவீன MRI ஸ்கேன் கருவி 11 கோடி ரூபாய் மதிப்பில் நிறுவப்பட்டுள்ளது. இதனை மக்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்வு மருத்துவமனையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் அதிநவீன MRI ஸ்கேன் கருவியை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தனர். அதிநவீன MRI ஸ்கேன் மூலம் நோயாளிகளின் மூளை, உடல் உறுப்புகள், திசுக்கள், உள்பகுதி பற்றிய தகவல்கள், நோய்கள் உட்பட துல்லியமான விவரங்களை அறியலாம். நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், புதுச்சேரியில் 9 மருத்துவக் கல்லூரிகள் உள்ளது. இந்தியாவில் வேறு எங்கும் இப்படி வசதிகள் இல்லை. புதுச்சேரி சுற்றுலா நகரமாக உள்ளது. இதை மருத்துவ சுற்றுலா மையமாக கொண்டு வரலாம். மருத்துவ சேவைகளை ஒருங்கிணைத்து சிறந்த மருத்துவ கேந்திரமாக புதுவையை உருவாக்கலாம். அதற்கான வழிமுறைகள் ஆராய்ந்து வருகிறோம். அகமதாபாத்தில் ஆப்பிரிக்க கண்டத்தை சேர்ந்த பலர் சிகிச்சைக்காக வருவார்கள். பல நாட்கள் தங்கி சிகிச்சை பெற்று திரும்புவார்கள். பிரெஞ்சு கலாச்சாரத்துடன் புதுச்சேரி தொடர்புடையது என்பதால் பிரெஞ்சு ரீயூனியன் நாடுகளுடன் தொடர்பு ஏற்படுத்தி புதுவையை மருத்துவ கேந்திரமாக மாற்ற ஆலோசித்து ஆய்வு செய்து வருகிறோம். அதற்கேற்ப நீங்கள் பணியாற்ற வேண்டும். உங்களின் தேவைகளை எனக்கு தெரிவியுங்கள் என்று கூறினார். விழாவில் கலெக்டர் குலோத்துங்கன், சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன், மருத்துவமனை கண்காணிப்பாளர் ஐயப்பன், உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி ரொசாரியோ, மக்கள் தொடர்பு அதிகாரி குருபிரசாத், துறை தலைவர்கள், மருத்துவ அதிகாரிகள், செவிலியர்கள், ஊழியர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் தலைமையிலான புதுச்சேரி மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் குழுவினர் கண்டகி பிரதேச முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை சந்தித்தனர். நேபாளம் நாட்டின் கண்டகி பிரதேச சட்டப்பேரவை செயலகம் சார்பாக புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பினை ஏற்று நேபாள நாட்டிற்கு சென்றுள்ள புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை தலைவர் செல்வம் தலைமையிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் குழுவினர் கண்டகி பிரதேச சட்டப்பேரவையை பார்வையிட சென்றனர். கண்டகி பிரதேச சட்டப்பேரவைக்கு வருகை தந்த புதுச்சேரி மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் குழுவினரை கண்டகி சட்டப்பேரவை தலைவர் கிருஷ்ணன் ஜிட்டா மற்றும் கண்டகி சட்டப்பேரவை துணை சபாநாயகர் ஆகியோர் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் தலைமையிலான புதுச்சேரி மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் குழுவினர் கண்டகி பிரதேச முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை சந்தித்தனர். புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 8105 மாணவர்கள் 25 தேர்வு மையங்களில் எழுதினர். புதுச்சேரியில் மேல்நிலை 2ஆம் ஆண்டு மற்றும் 1ஆம் ஆண்டு பொதுத் தேர்விற்கு தேர்வுத்துறையால் மார்ச் 3ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை அறிவிக்கப்பட்ட தேர்வு கால அட்டவணைப்படி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் நடைபெறுகிறது. இதற்கான புதுச்சேரி பகுதியில் 20 மேல்நிலை தேர்வு மையங்களிலும், காரைக்கால் பகுதியில் 5 மேல்நிலை தேர்வு மையங்களிலும் தேர்வு நடைபெற்று வருகிறது. தேர்வு மையங்களை கண்காணிக்க முதன்மை கண்காணிப்பாளர்கள், துறை அலுவலர்கள்,
பறக்கும் படை அலுவலர்கள் மூலம் தேர்வு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மேல்நிலை 2ஆம் ஆண்டு தேர்வினை 86 தனியார் பள்ளியை சேர்ந்த 6992 மாணவர்களும் 362 தனி தேர்வர்களும் எழுதுகின்றனர். காரைக்கால் பகுதியில் 2ஆம் ஆண்டு தேர்வினை 16 தனியார் பள்ளியை சேர்ந்த 640 பள்ளி மாணவர்களும் 111 தனி தேர்வர்களும் எழுதுகின்றனர். ஆர்வமுடன் தேர்வு எழுதும் வந்த மாணவ மாணவிகளை பெற்றோர்கள் வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தனர். ஒவ்வொரு தேர்வு மையத்திற்கும் பாதுகாப்பு ஏற்பாடு மற்றும் தேர்வின் போது தடையின்றி மின்சார சேவை ஆகியன ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் தேர்வை பயமின்றி எழுத வாழ்த்துக்கள் கூறி அனுப்பி வைத்தனர். புதுச்சேரியில் ஜூலை இறுதி வாரத்தில் உலக தமிழ் மாநாடு நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஜூலை இறுதி வாரத்தில் உலக தமிழ் மாநாடு நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் ஜனாதிபதி, பிரதமர் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். புதுச்சேரியில் உலக தமிழ் மாநாடு நடத்தப்படும் என முதல்வர் ரங்கசாமி சட்டசபையில் அறிவித்தார். அதனையொட்டி மாநாட்டிற்கான முன்னேற்பாடுகளை கலை பண்பாட்டுத்துறை மேற்கொண்டது. இந்நிலையில் ஜூலை மாத இறுதி வாரத்தில் 12வது உலக தமிழ் மாநாடு நடத்த புதுச்சேரி அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டிற்கான இந்தியாவின் கிளை நிர்வாகிகள் சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். அப்பொழுது சபாநாயகர் செல்வம், ஆளுநரின் செயலர் மணிகண்டன், கலை பண்பாட்டுத்துறை செயலர் நெடுஞ்செழியன் ஆகியோர் உடனிருந்தனர். உலக தமிழ் மாநாட்டில் ஜனாதிபதி, பிரதமர் மோடி ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். மேலும் உலகம் முழுவதிலும் இருந்து 5000த்திற்கும் மேற்பட்ட தமிழ் அறிஞர்கள் கலந்து கொள்கின்றனர். புதுச்சேரி சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் பணி வழங்க கோரி கண்ணில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு 11வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் பணி வழங்க கோரி சுகாதாரத்துறை அலுவலகத்தில் குடும்பத்தினருடன் கண்ணில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு 11வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது ஊழியர்கள் கூறுகையில், இது நாள் வரை நிர்வாகம் எங்களுக்கு எந்த பதிலும் கூறவில்லை என்றும், கோரிக்கை நிறைவேற்ற கோரி குடும்பத்தினருடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும், அரசின் பதிலை எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும், முதல்வர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றும் கூறி சுகாதாரத்துறை ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். லாஸ்பேட்டை தொகுதி பாஜக அலுவலக திறப்பு விழா மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. லாஸ்பேட்டை தொகுதி பாஜக அலுவலக திறப்பு விழா மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி தலைமை தாங்கினார். அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய்ஜி சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், கல்யாணசுந்தரம், ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு, ரிச்சர்ட் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் பாஜக பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், மௌலிதேவன், மாவட்ட தலைவர் உலகநாதன், லாஸ்பேட்டை தொகுதி முன்னாள் தலைவர் ஜெயபிரகாஷ், மாநில செயற்குழு உறுப்பினர் லதா மற்றும் பாஜக நிர்வாகிகள் செல்வாஸ், அசோகன், நமச்சிவாயம், அண்ணாமலை, சோமசுந்தரம், ஆறுமுகம், வேல்முருகன், சந்துரு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் வரும் சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் குறித்து விவாதிக்கப்பட்டது. தொகுதி தலைவர் பன்னீர்செல்வம் நன்றி கூறினார். புதுச்சேரி கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் உள் விளையாட்டு அரங்கம் கட்டுதல் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி கதிர்காமம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 5.58 கோடி மதிப்பீட்டில் சிறு உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கும் பணியினை முதல்வர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் எல்லையம்மாள், இளநிலை பொறியாளர் பாலமுருகன் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்ற புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அந்நாட்டு அதிகாரிகள் விமான நிலையத்தில் வரவேற்பு அளித்தனர். நேபாள நாட்டின் சட்டசபையை காண அந்நாட்டு அரசு சார்பில் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தது. புதுச்சேரி அரசு அதற்கான ஏற்பாடு செய்ததை அடுத்து அரசுமுறை பயணமாக சபாநாயகர் செல்வம் தலைமையில் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் 7 நாள் பயணமாக நேபாள நாட்டிற்கு சென்றனர். அந்நாட்டு விமான நிலையத்தில் அவர்களுக்கு அதிகாரிகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். நேபாளம் சென்றுள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்நாட்டு சட்டசபை மற்றும் சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு முக்கிய இடங்களை பார்வையிடுகின்றனர். ஒட்டம்பாளையம் காமராஜர் ஆசிரியர் நகரில் நடைபெற்ற உணவு தயாரிக்கும் போட்டியில் பெண்கள் பல்வேறு உணவு வகைகளை சமைத்து அசத்தினர். மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி ஒட்டம்பாளையம் கர்ம வீரர் காமராஜர் ஆசிரியர் நகர குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் மகளிருக்கான சத்தான உணவு தயாரிப்பு செய்முறை பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் சங்கத் தலைவர், தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற கலைமாமணி துரை ராமலிங்கம் அனைவரையும் வரவேற்றார். கவிஞர் மண்ணாங்கட்டி வாழ்த்துரை வழங்கினார். இயற்கை மருத்துவர் கவிஞர்
ஆலா பாரம்பரிய மற்றும் சத்தான உணவு வகைகள் தயாரிக்கும் முறை பற்றி செய்முறை விளக்கம் அளித்தார். இந்த பயிற்சியில் 50க்கும் மேற்பட்ட மகளிர் கலந்து கொண்டு மூலிகை சூப், மூலிகை தேநீர் மற்றும் பல்வேறு வகையான சத்தான உணவு வகைகளை தயார் செய்து அதன் செய்முறை மற்றும் அதன் பயன்களை பற்றி விளக்கம் அளித்தனர். இதில் பங்கேற்ற சங்க உறுப்பினர்கள் பயிற்சி குறித்து தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். நிறைவாக சங்க துணை தலைவர் முத்து மனோகர் நன்றி உரையாற்றினார். இதற்கான ஏற்பாடுகளை சங்க செயலாளர் ஜெயகணேஷ், உறுப்பினர்கள் பழனி, ஜெயபிரகாஷ், புருஷோத்தமன் மற்றும் மனோஜ் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த முன்னாள் கவுன்சிலரும் வழக்கறிஞருமான குமரன் தலைமையில் ஆயிரக்கணக்கானோர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த முன்னாள் கவுன்சிலரும் வழக்கறிஞருமான குமரன் தலைமையில் ஆயிரக்கணக்கானோர் காங்கிரஸ் கட்சியில் இணையும் நிகழ்ச்சி வைசியால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. முன்னதாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் இருந்து ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் வழக்கறிஞர் குமரன் தலைமையில் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக எஸ்வி பட்டேல் சாலை, செஞ்சி சாலை வழியாக வைசியால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்கு வந்தடைந்தனர். தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோர் முன்னிலையில் தங்களை காங்கிரஸில் இணைத்துக் கொண்டனர். அப்போது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் வழக்கறிஞர் குமரனுக்கு காங்கிரஸ் துண்டு அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். இந்த நிகழ்ச்சியில் குமரன் ஆதரவாளர்கள் முரளி, மோகன், தினகர்குமார், செல்வம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பாகூர் யுனிவர்சல் கராத்தே சங்கம் சார்பில் பெண்களுக்கான இலவச கராத்தே பயிற்சி முகாம் நடைபெற்றது. ஆண்டுதோறும் மார்ச் மாதம் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அதனை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி யூனிவர்சல் கராத்தே சங்கம் சார்பில் பெண்களுக்கான இலவச கராத்தே பயிற்சி முகாம் பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. மாணவிகள் கலந்து கொண்ட இந்த பயிற்சி முகாமில் சிறப்பு கராத்தே யுக்திகள் கற்பிக்கப்பட்டன. தொடர்ந்து பயிற்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாரத் கராத்தே அகாடமியின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தனவேலு கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். முன்னதாக யூனிவர்சல் கராத்தே சங்கத்தின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலுவிற்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு மாணவிகள் அனைவரையும் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சென்சாய் சரஸ்வதி, சங்க செயலாளர் சென்சாய் சங்கர், பயிற்சியாளர்கள் ஹரி, சபரிகாந்த், பாக்கியலட்சுமி, ஹோத்தாரா, ஈஸ்வரி, தேவதர்ஷினி, பிரியதர்ஷினி, கலையரசன், தனசூர்யா ஆகியோர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி யூனிவர்சல் கராத்தே சங்கத்தின் தலைவர் சியோசி திருநாவுக்கரசு செய்திருந்தார். பாண்டியன் 3. உலக எம்ஜிஆர் பேரவை நடத்தும் தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. புதுவை எம்ஜிஆர் பேரவை, விழுப்புரம் எம்ஜிஆர் பேரவை, கடலூர் எம்ஜிஆர் பேரவை இணைந்து உலக எம்ஜிஆர் பேரவை நடத்தும் தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் திருவிழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவிற்கு உலக எம்ஜிஆர் பேரவை நிறுவனர், ஒருங்கிணைப்பாளர் முருகு பத்மநாபன் தலைமை தாங்கினார். எம்ஜிஆர் பக்தர்கள் நாகராஜன், குணசேகர், சுப்பிரமணியன், அப்துல் அகமது, ராஜ்குமார், கருணாமூர்த்தி, ஓம் சக்தி, மணி, செல்வநாதன், டாக்டர் ஜில்பர்ட் பெர்னாண்டஸ், சிவராமன், ஆறுமுகம், ஏழுமலை, ஐயப்பன், மூர்த்தி, சங்கர், ராஜா, சரவணன், கோபால், எம்ஜிஆர், இஸ்மாயில், வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள், பிரான்ஸ் பாண்டிச்சேரி சங்கங்கள் கூட்டமைப்பின் செயலாளர் ஜெராஜ் மோரிஸ், பாண்டிச்சேரி பிரான்ஸ் து மாண்டே அமைப்பின் முன்னாள் தலைவர் அதிரியன் மிராண்ட் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினர். மேலும் புதுவை கலைமாமணி செந்தமிழருவி டாக்டர் கலக்கல் காங்கேயனன் இன்னிசை பாட்டு மன்றம் நடைபெற்றது. பட்டிமன்றத்தின் தலைப்பு மக்கள் திலகத்தின் நிலைத்த புகழுக்கு பெரிதும் துணை நிற்பது காதல் பாடல்களா, சமுதாய பாடல்களா என்ற தலைப்பில் காதல் பாடல்களே என்று சொல்லிசை வாணி புதுக்கோட்டை, கிலோனா சமுதாய பாடல்களை என்று வேடந்தாங்கல் இளையரசி உமா அமரநாதன் ஆகியோர் பேசினர். மேலும் புவனகிரி அழகு சுந்தரம் என்பவரின் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. நற்றமிழ் நாவரசி முனைவர் பூங்குழலி பெருமாள் அவர்களின் கவியுரை நிகழ்த்தினார். விழாவில் எம்ஜிஆரின் பாடல்களுக்கு நடனம், பரதநாட்டியம், ஆடல் பாடல்கள் நடைபெற்றன. வீர விளையாட்டான மாமல்லன் சிலம்பம் குழுவினரின் வீரவிளையாட்டு, பொன்மன செம்மல் அறக்கட்டளை குழுவினரின் சிலம்பாட்டம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. முடிவில் காதர்ஜி நன்றி கூறினார். வில்லியனூரில் இயங்கி வரும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் வாடிக்கையாளர்களின் வங்கி கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டதாக
வங்கி கிளை மேலாளரிடம் முறையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் பகுதியில் இயங்கி வரும் அரசு வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் தங்களின் வங்கி கணக்கை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் கணக்கு வைத்து வருகின்றனர். இதில் குறிப்பாக வில்லியனூர் வங்கியில் கணக்கு வைத்திருக்கும் சுமார் 50க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களின் வங்கி கணக்கிலிருந்து ஒவ்வொரு வங்கி கணக்கிலிருந்தும் குறைந்தபட்சம் 3000, 7000 மற்றும் 2000 என வங்கி கணக்கிலிருந்து ஆட்டோமேட்டிக் டெபிட் மூலமாக பணம் எடுக்கப்பட்டதை கண்டறிந்த வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சியடைந்து வங்கியின் மேலாளரிடம் முறையிட்டனர். மேலும் எதற்காக வங்கி கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்டது என்பதை மேலாளரிடம் கேட்டபோது, எங்களுக்கு எதுவும் தெரியாது, இது சம்பந்தமாக தாங்கள் அஞ்சல் மூலமாக தலைமை வங்கி அலுவலகத்திற்கு அனுப்பி உள்ளதாகவும் கூறினர். இதனையடுத்து வாடிக்கையாளர்கள் தங்களின் வங்கி கணக்கை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி கணக்கை முடித்துக் கொள்வதாகவும், மேலும் வங்கி கணக்கிலிருந்து பணம் திருடு போனதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்க உள்ளதாகவும், மேலும் பணத்தை செலுத்த வந்த வாடிக்கையாளர்கள் தங்களின் வங்கி கணக்கிலிருந்தும் பணம் எடுத்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் வாடிக்கையாளர்கள் பணத்தை வங்கி கணக்கில் செலுத்தாமலேயே திரும்பி சென்று விட்டனர். இதனையடுத்து வங்கி கணக்கில் இருந்து ஆட்டோமேட்டிக் டெபிட் மூலமாக பணம் எடுக்கப்பட்டதால் வங்கியில் பெரும் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. இல்ல எல்லா காசும் இது மாதிரி காணாம போயிருக்கா? சரி வெளில வாங்க. இப்போ எடுக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ நாங்கள் எப்படி டிவி போடுறது? இப்போ நாங்கள் டிவி போடலனாக்கா எங்களுக்கு பெனால்ட்டி போடுவாங்க. நாங்கள் பெனால்ட்டி எப்படி பதில் கேட்டால் சரியான பதில் கிடையாதுங்க. அதுக்கு என்னென்ன ரீசன் பார்த்தா எந்த ரீசனும் தெரியல. அது பேங்க் வந்தாக்க எல்லார் அக்கௌண்ட்லேயும் பணம் எடுத்துக்கிறான்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் மாசிமக தீர்த்தவாரி உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வில்லியனூர் அருகே திருக்காஞ்சியில் உள்ள பிரசித்தி பெற்ற காசியிலும் வீசம் புண்ணியம் தரும் பித்ருதோஷம் நீங்கும் தலமான காமாட்சி மீனாட்சி சமேத கங்கவராக நதீஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரத்தன்று மாசி மக தீர்த்தவாரி நடைபெறுவது. தீர்த்தவாரி நிகழ்ச்சிகள் தமிழகம் மற்றும் புதுவையில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். மேலும் அருகில் உள்ள சங்கராபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் மற்றும் ஆற்றுக்கு தெற்கே அமைந்துள்ள கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலின் நதிக்கரையில் தர்ப்பணம் செய்வது வழக்கம். அதேபோன்று இந்த ஆண்டுக்கான மாசிமக தீர்த்தவாரி வருகிற 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதையொட்டி திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் மாசிமக பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு அலங்கரித்து ஆலய தலைமை குருக்கள் சரவணன் சிவாச்சாரியார்கள் கொடியேற்றி உற்சவத்தை தொடங்கி வைத்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் உபயதாரர் கீழ் அக்ரகாரம் கார்த்திகேயன் குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மாலையில் சாமி வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து பிரம்மோற்சவம் நடைபெறும் 11 நாட்களிலும் காலை மாலையில் சாமி வீதி உலா வருகிறார். இதில் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் 11ஆம் தேதியும் அதனைத் தொடர்ந்து மறுநாள் 12ஆம் தேதி மாசிமக தீர்த்தவாரியும் நடைபெறுகிறது. இதையொட்டி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தர்ப்பணம் சாமி தரிசனம் செய்ய வருவார்கள். இதற்கான கோவில் தனி அதிகாரி சரவணன் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பொதுமக்களுக்காக வசதிகள் செய்வது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். போக்குவரத்திற்கு இடையூறாக சாலைகள் மற்றும் பாலங்களில் பைக் ரேஸ் சாகசம் செய்து ரீல்ஸ் போடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் சாலை விதிகளை மீறி பாதுகாப்பற்ற முறையில் இருசக்கர வாகனங்களில் விபரீதமாக விளையாடி அதை மொபைல் போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு மகிழ்கின்றனர். இரவு நேரத்தில் ஹைமாஸ் விளக்கு வெளிச்சத்தின் கீழும் பகல் நேரங்களில் மேம்பாலம் அருகே மற்றும் பாலம் மேலிருந்தும் இறங்கும் பகுதி உள்ளிட்ட பிரதான போக்குவரத்து பகுதிகளில் பைக் ரேஸ் மற்றும் சாகசங்கள் செய்கின்றனர். தவளக்குப்பத்திலிருந்து மடுகரை செல்லும் பிரதான சாலையான மேட்டுப்பாளையம் 4 வழி சாலையின் புதிய மேம்பாலத்தின் அருகே 4 இளைஞர்கள் இச்சம்பவத்தில் ஈடுபட்டனர். கரணம் தப்பினால் மரணம் என்ற நிலைமை இருந்தும் வலைதள பக்கங்களில் லைக் பெற வாலிபர்கள் இப்படி போட்டி போட்டு சாகச செயல்களில் ஈடுபட்டு வருவதோடு வாகனத்தில் பதிவு எண்களை மறைத்தும் விபரீத செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் மற்ற வாகன ஓட்டிகளும் விபத்தில் சிக்கி பலரும் பாதிக்கப்படுகின்றனர். இந்த நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நல்லவாடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மாசி மாத மகோற்சவத்தை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் நல்லவாடு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மாசி மாத மயான கொள்ளை மற்றும் தேர் திருவிழாவினை முன்னிட்டு பாவாடைராயன் மற்றும் ஆதிபராசக்தி அக்னி சட்டி மற்றும் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து கொடியேற்றி காப்பு கட்டி நாள்தோறும் அம்மன் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பல்வேறு அலங்காரங்களில் வீதி உலா நடைபெற்று பாவாடை ராயன் மற்றும் ஆதிபராசக்தி அக்னி சட்டி ஆலயத்தை வலம் வந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில்
சுவாமி வீதி விழாவும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து அம்மனின் அருளை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு தலைவர் ராதாகிருஷ்ணன், துணைத் தலைவர் கோவிந்தசாமி, செயலாளர் மதன்ராஜ், பொருளாளர் பிரணவ தேசிகன், கமிட்டி உறுப்பினர் தங்கமணி மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர் ஜெயக்குமார் மற்றும் நல்லவாடு கிராமவாசிகள், இளைஞர்கள் செய்திருந்தனர். திருவண்டார் கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தபால் அட்டை அனுப்பும் நிகழ்வு நடைபெற்றது. திருவண்டார் கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தபால் அட்டை அனுப்பும் நிகழ்வு நடைபெற்றது. மாணவர்கள் அனைவரும் தங்களுக்கு பிடித்த உறவினர்களுக்கு தன்னுடைய சொந்த கருத்துக்களை கடிதம் வழியாக எழுதி தபால் அனுப்பும் முறையை அறிந்து கொண்டனர். இதன் மூலம் அஞ்சல் அனுப்பும் முறை, அஞ்சல் நிலையத்தின் பணிகள் குறித்து தெரிந்து கொண்டனர். பள்ளி துணை முதல்வர் முனைவர் சந்திரன், தலைமை ஆசிரியர் மங்களம் வாழ்த்துரை வழங்கினார்கள். ஆசிரியர் முனைவர் மோகன்ராஜ் மாணவர்களை வழிகாட்டி ஊக்கப்படுத்தினார். இந்நிகழ்வின் மூலம் மாணவர்கள் தானாகவே சிந்தித்து எழுதக்கூடிய எழுத்து பயிற்சியுடன் சொல்லாற்றலையும் மேம்படுத்திக் கொண்டனர். மங்களம் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் கோட்டைமேடு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மங்களம் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் கோட்டைமேடு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மங்களம் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளரும் மாநில செயலாளருமான ரகுபதி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தனுஷ், இளையராஜா, செந்தில், காங்கிரஸ் பிரிவுகளின் தலைவர்களான செல்வகணபதி, ஹாசன், மருதுபாண்டியன், சுசைராஜ், ஆனந்த் பாபு, பழனிராஜா, மகளிர் காங்கிரஸ் தலைவர் நிஷா மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் வட்டார காங்கிரஸ், ராஜீவ்காந்தி பஞ்சாயத் சங்கத்தின் பிரிவு இளைஞர் காங்கிரஸ், மகிழா காங்கிரஸ் அனைத்து பிரிவு தலைவர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திண்டிவனம் திமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அன்னதானம் வழங்கினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு திமுகவினர் தமிழகம் முழுவதும் கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் இதனொரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பேருந்து நிலையம் அருகே திமுக சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொருளாளர் ரமணன் தலைமையில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்பொழுது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் போன்றவற்றை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வழங்கினார். இதில் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் வட்டம் வீடூர் அங்காள பரமேஸ்வரி ஆலய 2ஆம் ஆண்டு மயான கொள்ளை நடைபெற்றது. திண்டிவனம் வட்டம் வீடூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலய 2ஆம் ஆண்டு மயான கொள்ளை நடைபெற்றது. முன்னதாக விழாவையொட்டி கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றி அம்மனுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து குரத்தி அலங்காரம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியின் வரலாற்றை சொல்லும் பம்பை உடுக்கை கச்சேரி நடைபெற்றது. தொடர்ந்து மண்ணில் வடிவமைக்கப்பட்ட சூரனின் உருவம் கொண்ட ராட்சச பொம்மை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். தொடர்ந்து கோவில் பூசாரி அங்காளம்மன் வேடமிட்டு ராட்சச ஆட்டம் ஆடினார். அதையடுத்து கோவில் பூசாரி மண்ணில் வடிவமைக்கப்பட்ட சூரனின் ராட்சச பொம்மையை ஊர்வலமாக சுற்றி வந்து சூரன் மேல் ஏறி நின்று வதம் செய்து காட்சி அளித்தார். தொடர்ந்து காய்கறிகள் குவிக்கப்பட்டுள்ள இடத்துக்கு சென்று கோவில் பூசாரி கையில் எலுமிச்சம்பழம், காய்கறிகள், சில்லறை காசுகளை பொதுமக்களுக்கு வாரி வீசி மயான கொள்ளை விடப்பட்டது. தொடர்ந்து அங்காள அம்மன் வேடமிட்ட பக்தர்கள் கிராம வீதி வழியாக இடுகாடு சென்று பிரம்ம கபாலத்தை ஆட்கொள்ளும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை வீடூர் அங்காள பரமேஸ்வரி ஆலய நிர்வாக குழுவினர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.